வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபோர்சைட் சேனல். இந்த வீடியோல DeadSea என்று அழைக்கப்படும் சாக்கடலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள், அதன் பெயர் காரணம் ஆகியவற்றை தெளிவாக காணலாம். தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுவரைக்கும் நமது ஃபோர்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்தால் நமது பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். DeadSea என்று அழைக்கப்படும் சாக்கடல் உண்மையில் கடல் அல்ல, மிகப்பெரிய ஏரி. இஸ்ரேல், ஜோர்டான் நாடுகளின் எல்லையில் ஜோர்டான் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த சாக்கடல். சுமார் 67 கிலோமீட்டர் நீளமும் 15 கிலோமீட்டர் அகலமும் 300 மீட்டர் ஆழமும் கொண்டது இந்த சாக்கடல். வழக்கமான கடல் நீரில் உள்ளதை விட சாக்கடல் நீரில் மிக அதிக அளவில் உப்பு இருக்கிறது. 1 லிட்டர் கடல் நீரை காய்ச்சினால் 35 கிராம் உப்பு கிடைக்கும். ஆனால் 1 லிட்டர் சாக்கடல் நீரை காய்ச்சினால் 340 கிராம் உப்பு கிடைக்கும். அப்படி என்றால் நீரின் தன்மையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். சாக்கடல் 4 பக்கமும் நிலத்தால் சூழப்பட்டிருக்கிறது. சாக்கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் நீர்நிலைகளில் கனிம உப்புக்கள் அதிக அளவில் உள்ளன. அவை சாக்கடலில் கலக்கும்போது உப்பின் தன்மை அதிகரித்து விடுகிறது. சாக்கடல் நீர் மிக வேகமாக ஆவியாகிறது. அதே நேரம் மிக குறைவாகவே மழை பெய்கிறது. இதனால் நீரில் உள்ள உப்பின் அடர்த்தி அதிகரித்து விடுகிறது. சாக்கடலில் மீன், ஆமை, நண்டு, நத்தை, கடல் தாவரங்கள் போன்ற எந்த உயிரினங்களும் இல்லை. உயிரினங்கள் வசிக்க முடியாத அளவுக்கு நீரில் உப்பு இருப்பதே இதற்கு காரணம். அதனால்தான் சாக்கடல் DeadSea என்று பெயர் பெற்றிருக்கிறது. ஆனால் மழை அதிகம் பெய்யும் காலங்களில் உப்புத்தன்மை சிறிது குறையும். அப்போது ஷார்ட் டேர்ம் ஆர்கானிசம் என்று கூறப்படும் குறுகிய கால உயிரினங்கள் சில வாழ்வதுண்டு. சாக்கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் பல பறவை இனங்களும் ஒட்டகம், நரி, முயல் போன்ற விலங்குகளும் வாழ்கின்றன. நீச்சல் தெரியாதவர்கள் கூட சாக்கடல் கடலில் மூழ்க முடியாது. ஆம், சாதாரண நீரை விட உப்பு நீரின் அடர்த்தி அதிகம். சாதாரண நீரில் போடும் முட்டை கீழே சென்றுவிடும். சிறிது உப்பை போட்டால் முட்டை மேலே மிதக்க ஆரம்பித்துவிடும். இதே தத்துவத்தில் தான் சாக்கடலும் மனிதர்களை மிதக்க வைக்கிறது. இதனால் சாக்கடலில் மிதந்து கொண்டே புத்தகங்களை படிக்க முடியும். சாக்கடல் சேற்றை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு நீண்ட நேரம் படுத்திருந்தால் தோல் நோய்கள் குணமாவதாக சொல்லப்படுகிறது. தசைவலி, மூட்டு வலிகளை குணப்படுத்தும் ஆற்றலும் இதற்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. கடல் மட்டத்தை விட தாழ்வான பகுதி என்பதால் காற்றின் அடர்த்தியும் அதிகம், ஆக்சிஜனும் அதிகம். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் என்கிறார்கள். சாக்கடல் உப்பு மற்றும் சேற்றில் இருந்து மருந்துகளும் அழகு சாதன பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன. சாக்கடலில் கலக்கும் ஒரே நதி ஜோர்டான் நதி ஆகும். இதன் பாதையில் இஸ்ரேல் மற்றும் சிரியா நாடுகள் அணைகளை கட்டி பெரும் பகுதி தண்ணீரை பாசனத்துக்கு திருப்பி விட்டு கொண்டன. இதனால் சாக்கடலுக்கு தண்ணீர் வருவது குறைந்து விட்டது. சாக்கடலின் பரப்பளவும் சுருங்கிக் கொண்டே வருகிறது. இதன் மூலம் சாக்கடலில் நிறைந்திருக்கும் சுவாரஸ்யங்களும் மறைந்திருக்கும் அதிசயங்களும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ குறித்த சந்தேகங்களை கமெண்டில் குறிப்பிடவும் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.